அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைகுண்ட ஏகாதசி விரதம் 2025. வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பெருமாள் மார்பில் வாசம் செய்பவள் தான் மகாலட்சுமி. இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்தில் பெருமாளையும் மகாலட்சுமியையும் சேர்த்து வழிபாடு செய்பவர்களுக்கு வாழ்வில் செல்வ வளம் பெருகும், செய்த பாவங்கள் நீங்கும், சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என சொல்லுவார்கள். எப்போதுமே பெருமாளை தனியாக வழிபடக்கூடாது. பெருமாளுடன் மகாலட்சுமி தாயாரையும் சேர்த்துதான் வழிபாடு செய்வோம் அல்லவா? ஆகவே பெருமாளுக்கு உகந்த நாளில் மகாலட்சுமியையும் இந்த வருடம் சேர்த்து வழிபாடு செய்து பாருங்கள். பொருளாதாரத்தில் உங்களுடைய நிலைமை நிச்சயம் இந்த வருடமே மேலோங்கி நிற்கும். இந்த வருட ஏகாதசி திதியானது எந்த நாளில் வருகிறது? விரதம் இருப்பவர்கள் எந்த நாளில் விரதத்தை துவங்கி எந்த நாளில் முடிக்க வேண்டும், எந்த நாளில் கண் விழித்து பெருமாளுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றிய ஆன்மீகம் சார்ந்த வீடியோவை இன்று முழுவதுமாக பார்க்க போகிறோம். முதலில் வைகுண்ட ஏகாதசி திதி நேரமானது 9/1/2025 மதியம் 12:04 மணிக்கு இந்த ஏகாதசி திதியானது துவங்கிவிடுகிறது. 10/1/2025 காலை 10:02 மணி வரை ஏகாதசி திதி இருக்கிறது. அதற்கு பின்பாக துவாதசி திதி துவங்கிவிடும். 11/1/2025 காலை 8:13 மணி வரை துவாதசி திதி இருக்கிறது. இந்த ஏகாதசி திதி விரதமானது பொதுவாகவே 3 நாட்கள் கடைபிடிக்கப்படும். தசமி, ஏகாதசி, துவாதசி 3 திதிகளிலுமே பெருமாளுக்கான இந்த விரதம் கடைபிடிக்கப்படும். தசமி திதியன்று விரதத்தை துவங்கி ஏகாதசி திதி முழுவதும் சாப்பிடாமல் இருந்து துவாதசி திதியன்று பெருமாளுக்கு நெய்வேத்தியம் வைத்து விரதத்தை முடித்துக் கொள்வதுதான் பக்தர்களின் வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு விரதம் இருக்க வேண்டும் என நினைப்பவர்கள் 9ஆம் தேதி மதியமே உங்களுடைய சாப்பாட்டை நிறுத்திக் கொள்ளுங்கள். 9ஆம் தேதி இரவு பால் பழம் சாப்பிட்டோ அல்லது எதுவுமே சாப்பிடாமலோ இருந்து கொள்ளுங்கள். கட்டாயம் நிறைய தண்ணீர் குடிக்கணும். 10ஆம் தேதி அதிகாலையில் சொர்க்கவாசல் 4 மணிக்கு திறக்கப்படும். 10ஆம் தேதி முழுவதுமே சாப்பிடாமல் விரதம் இருக்க வேண்டும். 10ஆம் தேதி இரவு முழுவதுமே கண் விழிக்க வேண்டும். 11ஆம் தேதி காலை 8:13 மணிக்கு முன்பாகவே குளித்து முடித்து சுத்தமாகிவிட்டு பெருமாளுக்கான நெய்வேத்தியத்தை வைத்து அந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் சாப்பிட்டு உங்களுடைய ஏகாதசி விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். அதாவது உணவு சாப்பிடாமல் விரதம் இருப்பவர்கள் பெருமாளின் பாதத்தில் 7 துளசி இலைகளை வைத்து அந்த இலைகளை தண்ணீரில் போட்டு அந்த தீர்த்தத்தை விரதம் இருக்கும் நேரம் முழுவதும் பருகி கொண்டே இருங்கள். இந்த விரதத்தின் நிறைவில் நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் எது கிடைக்கிறதோ அதை சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய முன்னோர்களின் அறிவுரை. விரதம் இருக்க முடிந்தவர்கள் இப்போது சொன்ன முறையை கடைபிடியுங்கள். விரதம் இருக்க முடியாதவர்கள், வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைக்கு பால் கொடுப்பவர்கள் எல்லாம் இந்த விரதத்தை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டே பெருமாளை வழிபாடு செய்தாலும் உங்களுக்கான அருளாசி நிச்சயம் கிடைக்கும். ஒரு நாள் இரவு விரதம் இருக்க வேண்டும் என்பவர்கள் 10ஆம் தேதி முழுவதும் விரதம் இருக்கலாம். காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் இருந்து மாலை 6 மணிக்கு மேலாக ஏதாவது பலகாரங்கள் சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம். சரிங்க, இந்த பெருமாள் பாதத்தில் மகாலட்சுமியை நினைத்து ஒரு பொருள் வைத்தால் நம்முடைய பண கஷ்டம் எல்லாம் தீரும் என்று சொன்னீர்களே, அது எந்த பொருள்? துளசி விதைதான் அந்த பொருள். துளசி செடியில் இந்த விதை இருக்கும். அதை ஏகாதசிக்கு முந்தைய தினமே பறித்து கொண்டு வந்து வீட்டில் பத்திரப்படுத்தி வையுங்கள். அது கொஞ்சம் காய்ந்தாலும் பரவாயில்லை. அல்லது இப்போது எல்லோர் வீட்டிலுமே ஃப்ரிட்ஜ் இருக்கிறது. ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைத்தால் அது அப்படியே வாடாமல் இருக்கும். ஏகாதசி என்று துளசி செடியில் இருந்து எதுவுமே நாம் பறிக்க கூடாது. 9ஆம் தேதி மதியத்திற்கு முன்பாகவே துளசி செடியில் இருந்து கொஞ்சம் விதைகளை பறித்து கொண்டு வந்து வைக்க வேண்டும். ஏகாதசி என்று, அதாவது 10ஆம் தேதி பூஜை அறையில் பெருமாளை வழிபாடு செய்யும் போது பெருமாள் தாயார் ஒன்றாக இருப்பார்கள் அல்லவா? அந்த திருவுருவ படத்தின் முன்பு இந்த துளசி விதைகளை வைத்து வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய பண கஷ்டம், கடன் சுமையெல்லாம் தீர வேண்டும் என்று பெருமாளையும் மகாலட்சுமியையும் மனமுருக பிரார்த்தனை செய்து இந்த விதைகளை எடுத்து பணம் வைக்கும் பெட்டியில் வைத்தால் உங்களுடைய பொருளாதார நிலை உயரும், கடன் சுமை குறையும் என்பது நம்பிக்கை. இப்போது சொன்ன அத்தனை விஷயங்களும் இந்த வருட ஏகாதசி திதிக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.